பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுது. இதற்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுதைக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. எதனால பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அவங்க கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதிலிருந்து 50% அவங்க பென்ஷனாக வாங்கிட்டு இருப்பாங்க. அதுவே புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அந்த எம்ப்ளாயி கிட்ட இருந்து போகக்கூடிய சம்பளமும் சரி அல்லது முதலாளிகள் கிட்ட இருந்தும் சரி, குறிப்பாக அவங்க எந்த துறையில் வேலை செய்கிறாங்களோ அவங்க சில தொகையை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த தொகை பல்வேறு இடங்களில் முதலீடு செய்யப்படும். ஆனால் இதற்கான ஒரு சரியான தொகை எவ்வளோ வரும் அப்படின்றத தீர்மானிக்க முடியாது. பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தான் அதிக பலன் இருக்கிறதாக ஊழியர்கள் சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு எண்ணம் இல்லை அப்படின்றத நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க.